வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மீனாட்சி பஞ்சரத்னம் பாடல் தாங்க நம்ம கற்றுக்க போகிறோம். அதாவது இந்த பாடலை நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக கோவிலில் பாடினோம். அந்த பாடல் தான் இப்போ நாங்கள் வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மீனாட்சி பஞ்சரத்னம் ஆதி சங்கரால் அருளப்பெற்றதுங்க. இந்த மீனாட்சி பஞ்சரத்னம் நம்ம எதற்காக பாடுகிறோம் அப்படின்னா, நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருக்கும் வீடுகளில் இந்த பாடலை செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் பாடினால் திருமணம் விரைவில் கைகூடும். அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் அமைதி பெருகும் மற்றும் செல்வ வளம் கூடும். இது நம்ம தினமுமே பாடினா நல்லது. தினமுமே பாட முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் பாடினா தடைப்பட்ட மங்களகரமான நிகழ்வுகள் விரைவில் நடக்கும். வீட்டில் சுபிட்சம் பெருகும். அது மட்டும் இல்லைங்க, மன அமைதி நமக்கு கிடைக்கும். நிம்மதியான வாழ்க்கை மற்றும் மனக்கவலைகள் அடியோடு நீங்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பாடல் தான் இந்த மீனாட்சி பஞ்சரத்ன பாடல். மீனாட்சி அம்மனுடைய அற்புதமான பாடல் இது. அதாவது ஒரு பாடலுக்கும் சரி, ஒரு மந்திரத்துக்கும் சரி தனியான சிறப்பு உடையதுங்க. அதாவது தனி சிறப்பு இருக்கிறது. நம்ம பாடல் அந்த பாடலில் அவ்வளவு சக்தியும் வீரியமும் உள்ளது. நம்ம பாடுகிறோம் இல்லையா, நம்ம எந்த இடத்துல பாடுறோமோ அந்த இடம் பூரா முழுமை அடைகிறது. அதாவது சக்தி பெறுகிறது, நேர்மறை ஆற்றலால் நிறைகிறது. அதனால் மீனாட்சி பஞ்சரத்னம் பாடல்கள் நம்ம நம்பிக்கையோடும் பக்தியோடும் நம்ம எந்த இடத்துல பாடுறோமோ அந்த இடத்துல நமக்கு மன அமைதியும் மன சாந்தியும் மற்றும் நமக்கு தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கு இல்லையா, மற்றும் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே நீங்கும். தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் என்னென்ன இருக்கிறதோ வீட்டில், திருமண தடைகள், வேலை தடைகள், வருமான தடைகள் மற்றும் தொழில் வியாபார தடைகள் இதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கும். அனைத்து தடைகளும் நீங்கும். அந்த இடத்துல சுபிட்சம் பெருகும், அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும். இதை கோவிலையும் பாடலாங்க, கூட்டு பிரார்த்தனையாக சேர்ந்து பாடலாம். நான் தனி வீடியோ ஒன்று போடுறேன். கூட்டு பிரார்த்தனைனா என்ன அப்படின்னு ஒரு வீடியோ நான் போடுறேங்க. அது வரப்போகுது அடுத்த வீடியோவில். அதாவது நாங்கள் இதெல்லாம் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக கோவிலில் பாடினோம். வீட்டில் தனிப்பட்ட முறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாள் கிட்ட, எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சமயபுரத்து மாரியம்மன் இருந்தாலும் சரி, திருவேற்காடு கருமாரியம்மன் படம் இருந்தாலும் சரி, எந்த திருவுருவ படம் இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால் நீங்கள் விளக்கு, நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு இந்த மீனாட்சி பஞ்சரத்னம் பாடலை முழு நம்பிக்கையுடன், எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதுங்க. பகவான் கிட்ட உட்காரும்போது, அம்பாள் கிட்ட உட்காரும்போது நமக்கு எந்த விதமான சிந்தனையே இருக்கக்கூடாது. நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும். அமைதியாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்துல அமர்ந்து அம்மனையே மனதார பிரார்த்தனை செய்து நினைத்து கொள்ளுங்கள். பின்னர் மீனாட்சி பஞ்சரத்னம் எடுத்து படிங்க. பாட முடியலை, பாட தெரியலை அப்படின்றவங்க தானாகவே படிக்கலாம். ராகம் தான் முக்கியம் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்களே பாடலாம், தானாகவே பாடலாம், அப்படின்லாம் படிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு புக்கு இல்லை அப்படின்றவங்க எல்லா கோவில் கடைகள்லையும் கிடைக்கிது. அப்படி புக்கு வாங்க முடியலை அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக வாங்கிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா
நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சினோம் பாடலாங்க. இந்த வீடியோ கூடவே சேர்ந்து பாடுங்க. பாடல் ஈஸியாக பாடலாம், ஈஸியாக நம்ம பாடலை கற்றுக்கலாம். நிறைய பாடல்கள், டிவோஷனல் பாடல்கள், மந்திரங்கள் எல்லாம் நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணிக்கிட்டே வருங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி மீனாட்சி பஞ்சரத்னம் பாடல், அற்புதமான சக்தி வாய்ந்த அம்பாளுடைய வழிபாட்டு பாடல்கள் தாங்க இந்த பாடல். எல்லாரும் கற்றுட்டு அம்பாளுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம். மேலும் இந்த மீனாட்சி பஞ்சரத்னம் பாடல்கள் பாடும்போது நமக்கு தனி தைரியம் வருங்க. நமக்கு தனி தைரியம் வரும். அதாவது எதையும் சமாளிக்கும் திறன் நமக்கு அம்பாலே தானாகவே நமக்கு கொடுப்பாங்க. அதனால் தனி தைரியமும் மற்றும் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் மற்றும் நன்மையே அம்பாள் நமக்கு தருவாங்க. எப்பொழுதுமே நம்ம பகவானுடைய அம்பாளுடைய பாடல்கள் பாடினா மற்றும் மந்திரங்கள் சொல்ல உச்சரிக்க தினமுமே ஒரு ரொட்டீனாக வச்சுருந்தோம்னா நமக்கு நன்மையே கிடைக்கும். தினமுமே நமக்கு நன்மை கிடைக்கும். அதாவது தீமை வந்தால் கூட எந்த ரூபத்திலேயாவது இக்கட்டான சூழ்நிலைகள் ஏதாவது மாட்டிக்கொண்டால் இருந்தால் அந்த சூழ்நிலையிலிருந்து நமக்கு தப்பிக்கும் ஒரு வழியை அம்பாள் கண்டிப்பாக காண்பிப்பாங்க. அதனால் நம்ம பாடல்கள் பாடி அம்பாளை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கும்போது அதற்கு இரட்டிப்பான பலன் கிடைக்கும். இது பக்தி ஸ்ரத்தையோடு எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேங்க. பக்தி ஸ்ரத்தையோடு ஒரு மனதோடு நம்ம பகவானையே நினைத்து செய்கின்ற பூஜைக்கு அவ்வளவு மகிமையும் சக்தியும் பலன்களும் நம்மை தேடி அடையும். மதுரை மீனாட்சி அம்மனை மனதார நினைத்து இந்த 5 பாடல்களை தினம்தோறும் பாடினால் நமக்கு சிறப்பு உண்டாகும். அதனால் நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை தான் பாடணும் அப்படின்னு கிடையாதுங்க. தினம்தோறும் இந்த மீனாட்சி பஞ்சரத்னம் பாடல்களை நம்ம பாடலாம். அதாவது விளக்கு நெய் தீபம் 2 நெய் தீபம் ஏற்றலாம், அப்படின்னா 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். கோவிலையும் ஏற்றலாம், வீட்லேயும் ஏற்றலாம். இல்லை தினமுமே நாங்கள் 5 முகம் நாங்கள் ஏற்றி குத்தி விளக்கு வச்சு நாங்கள் வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க தினமுமே அந்த முறையை பின்பற்றலாம் தினமுமே. அப்படி இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அகல் விளக்கு ஏற்றி 2 அகல் விளக்கு ஏற்றி மண் அகல் விளக்கில் ஏற்றி நாங்கள் வழிபடுகிறோம் அப்படின்னா அப்படியும் செய்யலாங்க. இப்போது மீனாட்சி பஞ்சரத்னம் பாடல் வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு. நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக பாடின பாடல் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போது பாருங்கள், பார்த்து இதனுடைய கூடவே சேர்ந்து பாடி பலன் பெறுவீர்கள். மீனாட்சி பிரதோஷம் முக்தாவராக சப்த கிரீடரூஷாம் புனர்தேவருதம் சிந்தூரம் சர்வாபீஷ்ட பலப்பிரதாம் திரிசூதாம் ஆணி ராமாவே விதாம் மீனாட்சி பிரசோதித சந்தனமாம் ராமிதம் மீனாட்சி பிரதோஷிதம் ஸ்ரீ சுந்தரம் பிரதாம் நிர்மலா மீனாட்சி பிரதோஷமிதம் காருண்யவராமி
அதோட முடிஞ்சு விஷ்ணு பிரசேந்திர மீனாட்சி பிரதோஷம் காரியவாராந்திரீம் முக்தாவராக சப்த கிரீடரூஷாம் புனர்தேவருதராம் சிந்தூரம் சர்வாபீஷ்ட பலப்பிரதாம் திரிசூதாமாணி ராமாவே விதாம் மீனாட்சி பிரசோதித சந்தமாமிதம் மீனாட்சி பிரதோஷிதம் ஸ்ரீ சுந்தரநாயகம் பிரதாம் நிர்மலா மீனாட்சி மீனாட்சி பிரதோஷமிதம் காருண்யவராமிதம். அதோட முடிஞ்சு எல்லாரும் அம்பாளுடைய பாடலை கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீனாட்சி பஞ்சரத்ன பாடல்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது அதில் ஆன்லைன் ஷாப்பிங் வருங்க. அதை நீங்கள் டச் பண்ணால் ஆன்லைன் ஷாப்பிங் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க, அதையும் பாருங்கள். லாங் வீடியோஸு நிறைய போட்டிருக்கோம். சிவன் கூட்டு பிரார்த்தனை பாடல்கள் போட்டிருக்கோம், மற்றும் பிரதோஷ பாடல்கள், விநாயகர் சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி பாடல்கள், மற்றும் வாராகி அம்மன் பஞ்சமி பாடல்கள், பஞ்சமி மந்திரங்கள் போட்டிருக்கோம். போய் பார்த்து பலனடைவீர்கள். நன்றி, வணக்கம்.